Good morning. Ohaya gozaimasu. Vanakkam. This weekend, we went to Ikashi Funabashi and started farming, vegetable farming for this year. So last week Sunday we went and cleaned the land, and this week we bought the vegetables and we planted already actually. So uh, this is the shop which nearby our place, Higashi Funabashi, and we bought them and we planted them. Ohayou gozaimasu. Senshu Higashi Funabashi gitte mainen Higashi Funabashi de yasai no nogyo ga yatteru janai desu ka ne. Kotoshi no野菜のプラントが買って、初めて今週からやりましたので、このビデオは今アップロードしました。見てください。வணக்கங்க. நாங்கள் வருஷம் பண்ணுவோம்ல, அந்த வெஜிடபிள்ஸ் வாங்கி எங்கள் ஃப்ரெண்டோட வீடு ஒன்று இகாஷி ஃபுனாபாஷியில் இருக்குது. அங்கே வந்து அந்த வெஜிடபிள்ஸை வந்து, அதாவது போன வாரம் போயிட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு, இடத்தெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு, இந்த வாரம் கடையில் போயிட்டு, இந்த கடை தான் நாங்கள் வாங்குகிற கடை. யூஸ்வலாக பக்கத்தில் இருக்கிற கடை. ஆக்சுவலாக எங்கள் அந்த இகாஷி ஃபுனாபாஷி பக்கத்தில் இருக்கிற கடை. எல்லா வெஜிடபிள்ஸுமே வந்தது. இந்த வருஷம் கொஞ்சம் வெரைட்டியாக செய்து பார்ப்போம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் என் நண்பர்கள்லாம் பாருங்கள். இவரெல்லாம் நண்பர் கோகுல், ஸ்ரீனி, விஜய், அவர் சரவணன், நாங்கள்லாம் போயிட்டு தான் வாங்கின்னு வந்து அதை வந்து அந்த இதில் வைக்க ஆரம்பிச்சிருக்கிறோம். ஃபஸ்ட்டு லாஸ்ட் வீக்கே நாங்கள் போயிட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டோம். இந்த வாரம் போயிட்டு அந்த ஸ்ரீனி தான் வாங்கிட்டு வந்தார். ஆக்சுவலாக அவங்க வீட்டாண்ட வந்து அந்த யூஸ்வலாக அந்த கோழியோட எச்சம் இருக்குது பார்த்தீங்களா, நாங்கள் என்ன பண்ணுவோன்னா மண்ணை வந்து லூஸ் சாயில் ஆக்கிட்டு, அதாவது ஒரு ரோவுக்கு எத்தனை செடி வைக்க போகிறோம் அப்படின்றத பிளான் பண்ணிவிடுவோம். என்னென்ன செடி வைக்க போகிறோம் அப்படின்றத பிளான் பண்ணிவிட்டு, அந்த செடிங்களுக்கு தகுந்த மாதிரி அந்த பள்ளத்தை எடுத்து, ஏன்னா இந்த செடி வாங்கும்போதே பார்த்திங்கன்னா அது ஓரளவுக்கு வளர்ந்த செடியாக இருக்கும். நீங்கள் பார்க்க தெரியுது பாருங்களேன். இப்போ அவர் என்ன பண்ணுறாரு, ஆக்சுவலாக போன வாரம் நாங்கள் எல்லாத்தையுமே இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு போனோம். பட் லைட்டாக மழை பெஞ்சதுனால, லைட்டாக இல்லை, ஓரளவுக்கு நல்ல மழை பெஞ்சதுனால என்ன ஆச்சுன்னா, திருப்பி அந்த நாங்கள் என்ன பண்ணுவோன்னா, ஒரு மண்வெட்டி அளவு தானே ஆக்சுவலாக அந்த மண்ணை வாரி போட்டுறோம்ல, அதில் திருப்பி அந்த இது தெரியுது அவங்களுக்கு, சவுச்சவுங்க ஃபஸ்ட் டைம் நாங்கள் ஆக்சுவலாக இந்த டைம் வாங்கினோம். இப்போ ஃபஸ்ட்டு நாங்கள் வந்தோடனே காலையில் என்ன பண்ணுறோம், இன்றைக்கி காலையில் நாங்கள் ஒரு 8 மணிக்கெலாம் போயிட்டோம். 8 மணிக்கு போயிட்டு அந்த நாங்கள் போன வாரம் வந்து அந்த கிளறின அந்த மண்ணிலேயே என்ன பண்ணுறோம், இப்போ இருக்கிறதெல்லாம் அந்த வேர்லாம் இருக்குல்ல, வேர் இருந்துன்னா திருப்பி முளைச்சி வந்துடும் அந்த புல்லோட வேர். அதனால் அதை கையால் எடுத்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுறோம். க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் ரோ மாதிரி ஒரு ரோ எடுத்து, அந்த ரோவுக்கு ஒரு 4 செடி, எந்தெந்த செடின்னு டிசைட் பண்ணுவோம். ஆக்சுவலாக இந்த வருஷம் வந்து நாங்கள் என்ன பண்ணிக்கிறோம், இப்போ இது வரைக்கும் வாங்கின செடிகளை பார்த்திங்கன்னா, தக்காளினா நாங்கள் வந்து அந்த நம்ம ஊர் தக்காளி, அதாவது நாட்டு தக்காளின்னு சொல்லுவோம்ல, பெருசாக இருக்குமே, அது போட மாட்டோம் எப்பயுமே. மினி டொமேட்டோன்னு சொல்லுவோம். சின்ன தக்காளி இந்த சாலட்டில் போகிற மாதிரி இருக்கும். ஆனால் பட் அதுக்கு சிலது நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். அது ஆக்சுவலாக நீங்கள் வெறும் வாயிலையும் சாப்பிட்லாம், இல்லை வந்து குழம்பு இல்லை மற்றதில் இதுலேயே யூஸ் பண்ணலாம், நல்லா தான் இருக்கும் ஆக்சுவலாக. ஆனால் அந்த மினி டொமேட்டோ வந்து ஒரு 2 ரோ வச்சோம். அடுத்தது வந்து ஒரு ரோவில் வந்து கத்திரிக்காய், பக்கத்து ரோவில் வந்து வெள்ளரிக்காய், ஒரு 4 வெள்ளரிக்காய் வச்சோம். அதுக்கு பக்கத்து ரோவில் வந்து ஒரு 3 பீன்ஸு வச்சோம். அப்புறம் கேப்சிகம், ஒரு 3 கேப்சிகம். இந்த டைம் 3 பாவக்காய் தான் வச்சுருக்குறோம் இப்போ ஆக்சுவலாக. இன்னொன்று பார்த்தீங்களா, ஒரு சவுச்சவ் இல்லை, அந்த ஆக்சுவலாக சவுச்சவ் வந்து ரொம்ப நாளாகவே எங்களுக்கு அது ட்ரை பண்ணி ஃபெயிலியர் மாடல். ஆக்சுவலாக ஃபெயிலியர் மாடல்னு சொல்ல முடியாது. நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னா, பக்கத்து சவுச்சவ் வளருது இல்லை, அந்த சவுச்சவ் வச்சு பார்த்தோம். இதுதான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் வந்து சவுச்சவ் செடியே வாங்கிட்டு வந்து வைக்கிறோம். இந்த டைம் பிடிச்சிச்சின்னா, சவுச்சவ் கொடி பிடிச்சிட்டா தெரியும்ல உங்களுக்கு. ஆக்சுவலாக அட்லீஸ்ட்டு நல்ல காய் வரும் ஆக்சுவலாக.
அந்த ஒரு நம்பிக்கையில் தான் இந்த தடவை வாங்கி வச்சுருக்குறோம் சவுச்சவை. பார்ப்போம் எப்படி வருதுன்னு. நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஆக்சுவலாக வரோம். இது போன வாரம் நான் அந்த அதாவது க்ளீன் பண்ண வீடியோவை எடுத்து போடலை. ஏன்னா ரொம்ப இதுவாக இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ நாங்கள் உட்காந்து நின்று பேசிகிட்டு இருக்கிறோம், எந்த பக்கம் எதை வைக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. நான் நாங்கள் ஜென்ரலாக பேசுகிற ஆடியோவை கட் பண்ணிட்டேன் நான் ஆக்சுவலாக. ஏன்னா அது ஆனால் எப்பயுமே இந்த மாதிரி ஆடியோ தான் நான் கொடுப்பேன் ஆக்சுவலாக. ஸோ பாருங்கள், ஆக்சுவலாக நான் இந்த வீடியோட இன்டென்ஷனே உங்கள்கிட்ட நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன். ஆக்சுவலாக நாங்கள் இங்கே எவ்வளோ இடம் இருக்குது பாருங்கள். அது எவ்வளோ இடம் இருக்குது பாருங்கள். நடந்தீங்கன்னா ஒரு 10 அடி இருக்குமா, 5 அடி இருக்குமா, அதுக்கு மேலே இருக்காது. அதுலேயே நாங்கள் இவ்வளோ காய பண்ணுறோம். நீங்கள்லாம் எங்களை பார்த்துட்டு நம்ம ஊர்லேயே நிறைய விவசாயத்தை பண்ணுவீங்க அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் இதை பண்ணுறோம் எங்களுக்கு. ஆனால் இது இந்த மாதிரி பண்ணுறதுனால எங்களுக்கும் பெனிஃபிட் நிறைய இருக்குது. எங்கள் பெனிஃபிட்னால் என்னது, அட்லீஸ்ட் வீட்டுக்கு தேவையான சில காயெல்லாம் இங்கேருந்து நாங்கள் எடுக்கிறோம். ஆக்சுவலாக இது வருஷம் நான் எடுக்கிறேன். ஆக்சுவலாக நாங்களாம் எடுக்கிறோம், நண்பர்கள் எடுப்போம். இந்த தடவை ஒரு இதாக கோகுல் அதை இப்போ இது பண்ணுறாருல அவர் இங்கே கூட பேசுவார். ஆக்சுவலாக இந்த டைம் அவரும் இன்ட்ரெஸ்ட்டாக வந்தார். ஆக்சுவலாக வாங்க நானும் வரேன்னா அப்படின்ட்டு. ஸோ அதனால் இந்த செய்முறை உங்களுக்கு சொல்லணுன்றதுக்காக தான். ஆக்சுவலாக நம்ம ஊர்லலாம் எப்படி பண்ணுறோன்னு எனக்கு அந்த ஐடியா கிடையாது. காய்கறி நம்ம ஊரில் பண்ணுறது நான் பண்ணதில்லை நான் இது வரைக்கும். எப்படின்னா, எங்களுடைய விவசாயம் என்னென்னா, எங்கள் அப்பா நெல் பண்ணியிருந்தார். எங்கள் மரவள்ளி கிழங்குன்னு சொல்லுவோம்ல, அது சக்கரவள்ளி கிழங்குலாம் போட்டிருக்குறோம். மணிலா, வேர்க்கடலை, இதெல்லாம் உண்டு. ஆனால் நான் காய்கறி இது பண்ணது கிடையாது நம்ம ஊரில். நீங்கள் பார்த்துருப்பீங்களே, நான் மரம் பண்ணியிருப்பேன். மாமரம், மாங்கன்று, தென்னங்கன்று, அப்புறம் மாதுளை, அப்புறம் பலா, கொய்யா, இதெல்லாம் வச்சுருக்குறோம். நம்ம ஊரில் எப்படி பண்ணுறாங்கன்னு தெரியாது இந்த வெஜிடபிள்ஸு. பட் ஆனால் இது நாங்கள் இங்கே பண்ணுறோம், வருஷம் பண்ணுறதுனால எங்களுக்கு கொஞ்சம் அதில் ஒரு அனுபவம் இருக்குது. இப்போ ஆக்சுவலாக எப்படின்னா, கோழி எச்சம் மட்டும் வாங்கிடுவோம். ஒரு 10 கிலோ 5 கிலோ ஆக்சுவலாக இங்கே விற்கும். அப்புறம் கன்றுங்களை நாங்கள் வீட்டில் வளர்க்குறோம். அது நாங்கள் என்ன பண்ணோம், விதை போட்டு 1 மாதம் ஆகுது. இன்னும் அந்தளவுக்கு முளைச்சி வரல. அதுவும் இல்லாமல் நண்பர் வீரான் நீங்கள் பார்த்துருப்பீங்க லாஸ்ட் டைமில், அவர் வீட்டில் தான் போட்டுருக்கோம் எல்லாமே. ஆக்சுவலாக பொறுமையாக அப்படியே இப்போ தான் சின்னதாக வருது. ஆனால் அதுக்கு முன்னே நாங்கள் என்ன பண்ணிட்டோம், ஆனால் டைமை நம்ம விட்டுறக்கூடாது இல்லை. இப்போ வெதர் பார்த்திங்கன்னா நல்ல வெதர். இப்போ ஆக்சுவலாக நாங்கள் இப்போ வச்சு விட்டால் தான் வேர் பிடிக்கும் அப்படின்றதுனால நாங்கள் இப்போ ஆரம்பிச்சிட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு என்னது ஆக்சுவலாக இது மண்ணெலாம் நிறைவிட்டுவோம். அது லூஸ் மண்ணாக இருக்கும் ஆக்சுவலாக இல்லையா. வந்த உடனே அடுத்து என்ன பண்ணுவோம், கோழி எச்சை மட்டும் வாங்கிடுவோம். ப்ளஸ்ஸு இப்போதைக்கு ஸ்டார்டிங்கில் எல்லா செடியும் வச்சு விட்டுறதுக்காக நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, பக்கத்தில் அந்த கடையை முதல்ல இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க, அந்த கடை பக்கத்தில் இருக்குது. அது இல்லாமல் ஆனால் இந்த டைம் நாங்கள் போன வாரமே போய் சும்மா செக் பண்ணோம் என்னென்ன செடி இருக்குது, என்னென்ன செடி வாங்கணும்னு சொல்லிட்டு. அதில் பார்க்கும்போது அந்த கோழியோட எச்சம் கிடைக்கல எங்களுக்கு ஆக்சுவலாக. ஸோ அதனால் என்ன பண்ணோம், நண்பர்கிட்ட சொல்லி அங்கே வாங்கின்னு வர சொன்னேன். அவர் வீட்டுக்கு பக்கத்தில் அவர் வாங்கின்னு வந்தார் இன்றைக்கி ஆக்சுவலாக. ஸோ நாங்கள் எல்லாத்துக்கும் ரெடி இந்த வாரம்னு வச்சிங்களேன். அதான் ஃபஸ்ட்டு திருப்பி ஒரு தடவை லைட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு, அதான் அந்த வேரெல்லாம் எடுத்துகிட்டு, இப்போ அதுலேயே நாங்கள் இன்றைக்கி இந்த தடவை ஒரு 4 பேர் இருந்ததுனால எங்களால் குயிக்காக பண்ண முடிஞ்சுது ஆக்சுவலாக. எப்படி பண்ணோன்னா, ஒருத்தர் எந்தெந்த செடி எங்கெங்கே வைக்கணும் அப்படின்னு அப்படியே ரூட் போட்டுட்டு போயிடுவார். அந்தந்த செடி இந்த இடத்துல அந்தந்த செடி வைக்கணும்னு சொல்லிட்டு. உடனே இன்னொருத்தர் என்ன பண்ணார், அங்கங்கே ஒரு பள்ளம் எடுப்பார் அந்த பர்டிகுலர் பாயிண்டில். இன்னொருத்தர் கோழியோட எச்சம், அதாவது நம்ம அந்த சின்னதாக ஒரு கையளவு இருக்குன்னு வச்சிங்களேன், அந்த மாதிரி ஒரு இது இருக்குது இங்கே ஆக்சுவலாக. இந்த வாரி போடுறது, இந்த நம்ம ஊர்லலாம் சிமெண்ட்டு பூசத்துக்காக வச்சுருப்பாங்கள்ல, அந்த மாதிரி இருக்குது இங்கே ஆக்சுவலாக. அதில் 3 ஒரு கோழி பள்ளத்துலேயும் போட்டுட்டு போனார். இன்னொருத்தர் என்ன பண்ணார், அந்த மண்ணையும் அதையும் மிக்ஸ் பண்ணணும். ஏன்னா இல்லைன்னா கோழியோட எச்சத்தை மட்டும் போட்டிங்கன்னு வச்சிங்களேன், அதில் சில கெமிக்கல்ஸ் இருக்கிறது சான்ஸ் இருக்குது ஆக்சுவலாக, டைரெக்டாக இதுவாகிறதுக்கு இல்லை. அதனால் அதை அந்த குழியோட மண் இருக்குல்ல, அதில் மிக்ஸ் பண்ணுவோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே அந்த தொட்டியில் இருக்கிற செடியை அந்த பிளாஸ்டிக் பேப்பரை மட்டும் வெளியே எடுத்துகிட்டு அந்த செடியை அப்படியே உள்ளே வச்சு மண் போட்டு மூடிடுவோம் ஆக்சுவலாக. மூடிட்டு இப்போது
இன்னொருத்தர் என்ன பண்ணார், தண்ணி இப்போ நாங்கள் ஊற்றுவோம், ஆனால் ஊற்றும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக ஊற்றணும். ஏன்னா ஃபோர்ஸாக ஊற்றுனீங்கன்னா இது சின்ன செடி தானே, அதாவது ஒரு மண்ணுலேருந்து இன்னொரு மண்ணுக்கு மாறுது இல்லை. அதனால் அந்த செடியை வந்து நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். பொறுமையாக எடுத்து வச்சுட்டு சுற்றி லைட்டாக பூ போல் தண்ணி ஊற்றணும். ஆக்சுவலாக எங்கள் சென்சே இந்த டைம் என்ன பண்ணியிருந்தார், அந்த தண்ணி ஷவர் இருக்குல்ல, அந்த ஷவர் மாற்றிருந்தார், அந்த மேலே இருக்கிற ஹெட்டு. அது இந்த டைம் சூப்பராக அந்த பூ போல் தண்ணி ஊற்றிச்சு. இல்லைனா நாங்கள் என்ன பண்ணோம், யூஸ்வலாக பொறுமையாக கீழே உட்காந்து லைட்டாக ஊற்றுவோம். இந்த டைம் அந்த ஷவர்லேருந்து ஊற்றினாலே பூ போல் தான் ஊற்றிச்சு. ஆக்சுவலாக அது முடித்தோம். அதை கையில் எடுத்துன்னு போகிற பாருங்கள், செடி எடுத்துன்னு போய்ட்டு அப்படியே வைப்பார். ஆக்சுவலாக ஸோ அதுக்கு அடுத்தது தண்ணி ஊற்றிட்டோம்னா போதும், அவ்வளோதான். அதுக்கடுத்து என்ன பண்ணோம், இந்த வாரத்தில் சில நாளில் மழை இருக்குது, சில நாளில் வெயில் இருக்குது. அதனால் என்ன பண்ணோம், அந்த நீட்டாக கம்பு இருக்கும்ல, அதாவது இந்த செடிங்கெல்லாம் சாயாமல் இருக்கிறதுக்காக கம்பை நட்டு வச்சு எல்லா ஒரு செடிக்குமே பக்கத்தில் சப்போர்ட் தான், வேறு ஒன்றும் இல்லை. அதை மட்டும் நட்டுருக்குறோம். நெக்ஸ்ட் வீக் தான் மீதி ப்ராசஸ் எல்லாம் பண்ணணும். ஆக்சுவலாக நீங்கள் இந்த வீடியோ கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள். ஆக்சுவலாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் நாங்கள் என்ன ஸ்டெப் பண்ணுறோம். இங்கே தெரியுதுங்களா உங்களுக்கு, அவங்க கொத்தி அந்த வேரெலாம் எடுத்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், இப்போ வந்து சமப்படுத்துகிறேன், ஃப்ளாட் பண்ணணும். ஆக்சுவலாக இல்லைனா வந்து மேடு பள்ளம் மாதிரி இருக்கும் இல்லையா, அதுக்காக இது ஃப்ளாட் பண்ணுறது. ஆக்சுவலாக ஃப்ளாட் பண்ண பிறகு தான் அதில் வந்து பள்ளம் எடுத்து அதில் கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன கொஸ்டின் இருந்தாலும் டவுட் இருந்தாலும் கீழே போடுங்க, வில் ட்ரை டு ஆன்சர். தமிழில் பேசுனதுனால இப்போ ஐ வில் ஸ்பீக் இன் இங்கிலீஷ். ஆக்சுவலாக ஏன்னா ஐ நோ மெனி ஆஃப் அவர் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்சோ வாட்சிங் இட் ஆக்சுவலி ஹூ டசன்ட் understand Tamil, so I'm trying to explain in English. This week is the second week for this year. First week I just cleaned up the meaning like for last 4 months we did not use the space, so we just made the soil loose actually. And this week we just bought the plants like this year we have tomato, eggplant, cucumber and goya, bitter gourd and beans and capsicum. These are the vegetables which we choose this year, and each of them I choose very limited, like 4 or 5 only, because every year we do only 4 or 5 only actually, right? And this year we planted them already. So that is what the full video, if you watch from beginning to end, actually you will be able to see them actually. This time we had 3 or 4 friends joined with us actually, so it was very easy for us to handle it and completed everything. So probably like every week this video will be little longer because the whole process I recorded to show you. So probably just watch it, and from next week there won't be much work basically. Once you planted them, when they grow, right, we may need to keep adding support. And actually I was part of the tomato group which is in South Africa. They are doing it very big level of tomatoes, meaning like volume of tomatoes. So they are doing some technique, like, normally if you might have watched my last videos, most of them you see my one plant will grow like more than my height, as well as it grow in the side also. Basically most of the spaces will be occupied by only 5 plants actually, right? Meaning I don't cut the leaves or branches. But what I noticed in tomato group in South Africa, they keep cut the leaves and the branches and allow the plant grow height, but not inside actually. So meaning if you don't cut the branches, what will happen, it will have the side by side it will also grow actually. So it will be like it will occupy more space actually. But they were doing
cutting the leaves and branches helps them to give more tomato actually. So I discussed with my friends. Actually, I was thinking like do the similar here also, and let's see. We'll keep you posted actually. Okay, thank you so much for watching my channel, and please share it with friends who are interested in agriculture also. Probably like they may able to catch up something and they may ask us something. I can help them. See, basically I'm also not an expert, but I have experience. For past 7 years, 8 years we are doing it regularly. This video is little bit longer and I recorded everything, the entire operations. So probably like you guys can watch, see, look at we divided the jobs within us. Like one of my friend who just put the mark where which plant need to be planted, and followed by another person who is see, the other person who digs it, right? I think digs and makes the hole bigger. There we will put the chicken, what do you call, which we bought it for actually, that, and then we will mix with the soil, and on top of it we will plant the actual plant actually. So you can watch it actually closely, and if you have any doubts, queries, please feel free to ask us. We will help you. Thank you so much. Bye. இந்த டைம் நான் ஒன்று உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன். ஆக்சுவலாக நம்ம இந்த டொமேட்டோ இருக்குல்ல, டொமேட்டோ வந்து நான் இங்கே ஒரு சவுத் ஆஃப்ரிக்கன் டொமேட்டோ குரூப் ஒன்று இருக்குது. ஆக்சுவலாக அவங்க வந்து அவ்வளோ டொமேட்டோ ஜென்ரேட் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக ஒரு பெரிய டீம் மாதிரி ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அவங்கள பார்த்தோம் நாங்கள். ஆக்சுவலாக எனக்கு என்ன ஆச்சுன்னா, சரி அவங்க வந்து எப்படி பண்ணுறாங்கன்னா, ஒரு டொமேட்டோ வச்சிடறாங்கல்ல, வச்சுட்டு நீங்கள் லாஸ்ட் இயர் என் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு செடி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முக்கால்வாசி ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணிக்கும். அதாவது ஒரு இந்த சைடில் 2 அடி 3 அடி, அந்த சைடில் ஒரு 2 அடி 3 அடி, அதாவது ஸ்கொயராக எடுத்துடும். ஏன்னா அவ்வளோ பிரான்ச்சஸ் வரும், அவ்வளோ லீவ்ஸ் வரும், அவ்வளோ க்ரோ ஆகும், ஆக்சுவலாக ஹைட்டாகவும் வரும், ரைட்டுங்களா? ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னாங்க, அந்த செடி வளர வளர சைடில் வருது இல்லை, அதாவது கீழே வர இலையெல்லாம் ஒரு லெவலுக்கு மேலே இருக்கிற இலையெல்லாம் கட் பண்ணிடுறாங்க. இல்லை, இலையும் கட் பண்ணிடுறாங்க, நிறைய பிரான்ச்சஸும் விட மாட்டேன்றாங்க. ஆக்சுவலாக மீனிங் சைடில் போகிற மாதிரி அந்த கிளையும் விட மாட்டேன்றாங்க. ஆக்சுவலாக அப்போ என்ன ஆகுதுன்னா, பிளான்ட் நேராக மேலே போகுது, போக போக அவ்வளோ காய்க்குது ஆக்சுவலாக. ஸோ அதை நான் இங்கே என் ஃப்ரெண்ட்ஸோடலாம் டிஸ்கஸ் பண்ணால் அவங்களும் சொன்னாங்க லேட்டஸ்ட் ட்ரை அப்படின்னாங்க. அதனால் இந்த டைம் அந்த பிளான் பண்ண போகிறோம், அந்த மாதிரி பண்ண போகிறோம். பார்ப்போம் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன், பாருங்கள். அதை நான் சொல்ல மறந்துட்டேன், அதனால தான் இப்போ நான் சொன்னேன். ஆக்சுவலாக தெரிஞ்சு பார்த்தீங்களா, நான் இப்போ அந்த ஒரு மார்க் பண்ண இடத்துல நான் பெரிய குழியை போட்டால், இன்னொரு நண்பர் என்ன பண்ணுறாரு பாருங்கள், அந்த கோழியோட எச்சாட்டு வந்துருக்காரு பாருங்கள், அதை போடுவார். அதை போட்டுட்டார்னா அதில் பாருங்கள் 3 இது மாதிரி போடுறாருல, கப்பு மாதிரி, 1 இல்லையா, 2 3. அப்போ 3ஆவது இன்னொருத்தர் வருவார், அவர் மண்ணையும் அதையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணுவார். 4ஆவது ஆள் எடுத்துகிட்டு வந்து கண்ணை வச்சுடுவார். ஆக்சுவலாக அதுதாங்க இப்போ பண்ணுறது நாங்கள்.